ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பயும் நார்மலாக நம்ம சிக்கன் கிரேவி வீட்டில் சிம்பிளாக செஞ்சுருவோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மசாலெல்லாம் அரைச்சி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நான் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சிக்கிறேன். ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் சாறு எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன சின்னதாக 2 பட்டை சேர்த்துக்கிறேன், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, மிளகு 3/4 ஸ்பூன், வரமிளகா 5 வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். கூடவே சிக்கன் கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 3 காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் வெறும் மிளகாய் கூட நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் வந்து துருவி 7 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நம்ம மசாலா எடுத்த அதே ஸ்பூனில் 7 ஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சுக்கிறேன். வறுத்த மசாலா எல்லாம் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் சூடு ஏறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் சிக்கன். அந்த சிக்கனை சேர்த்துக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, லெமன்லாம் நல்லா இறங்கி இருக்கும். அப்போ டேஸ்ட் வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கும், அதனால் கிரேவிக்கு ஏற்றது போல் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மசாலோடு சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ஏற்கனவே 5 நிமிஷம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துட்டு குக் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணாலே போதும், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்ல, கொஞ்சம் நேரம் குக் பண்ணாலே சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப தண்ணி வைக்காமல் கிரேவி செய்ய போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் குக் பண்ணிக்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா நல்லா சிக்கனும் வெந்துடும். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நம்ம சேர்த்துருந்த தண்ணி கூட நல்லா ட்ரை ஆகிட்டு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமோ, இன்னும் நல்லா கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான், கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கிட்டால் போதும்.
சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாக எப்பவும் போல் செய்யாமல் மசாலாலாம் நம்ம அரைச்சி மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்க்காம நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிளகாய் போட்டு நம்ம மசாலா அரைச்சி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடு மட்டும் பிசைஞ்சு சாப்பிடாம சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. இது போல் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.